சண்டே இன்னைக்கு நாள் எங்களுக்கு இப்படிதான் இருந்தது. சண்டே அப்படின்னாலே 8 மணிக்கு மேலதான் எந்திரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை, எப்பவும் போல 6 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். காரணம் இந்த மௌரேஷ் தான். சண்டே ஆனா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாட போவான், அதனால அவன் நேரமா அலாரம் வச்சு எந்திரிச்சுக்குவான். எனக்கு ஒரு நோய் இருக்குங்க, தூங்கும் போது குண்டூசி விழுகிற சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சு வாத்துக்கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தேன். மௌரிகா எந்திரிச்சு வந்த உடனே கொஞ்சம் டீ வச்சு குடிச்சாமின்னு கேட்டேன், உடனே வச்சு கொடுத்துட்டா. வெங்காயத்தை தொளிச்சிட்டு அப்படியே டீயும் குடிச்சு முடிச்சிட்டேன். நேற்று தான் வெள்ளரிசி தோசைக்கு மாவாட்டி வச்சிருந்தேன். இட்லிக்கு வாத்துக்கறி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சாச்சு. மௌரிகா டிவியும் பாப்பா, அப்பப்ப சின்ன சின்ன ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துருவா. எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கடி ஏமாத்திக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு டைம் சொல்லாம புடியாம சூப்பரா வரும், ஒரு டைம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன், அப்ப பாத்தீங்கன்னா களி மாதிரி போயிடும். ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, இட்லி சூப்பரா வந்துட்டு. ஒரு அடுப்புல வாத்துக்கறி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு அடுப்புல இட்லி வந்துட்டு இருக்கு. சமையல் ரெடி ஆகிறதுக்குள்ள இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டேன், வீட்டையும் கூட்டி முடிச்சிட்டேன். சமைக்கும் போதே கையோட பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டே மட்டும் வீடு கூட்டுறது, விலை கழுவுறது இதெல்லாம் டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டாதான் சண்டே அப்படிங்கிறது நாள் முழுக்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. எப்பவுமே வீட்ல அரைச்ச கறிப்பொடி வச்சுதான் எந்த கறி குழம்பா இருந்தாலும் செய்வேன். கறிப்பொடி எப்படி பண்றதுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, குழம்பு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க அப்பா குழம்பு கண்ணால பார்த்த உடனே குழம்பு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி வயிற்றுல இருந்து தொண்டைக்குழி வரைக்கும் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நைட்டி ஒன்று கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கிற வேலை இருந்துச்சு, அந்த வேலையில நான் இறங்கிட்டேன். மௌரேஷ் அவனோட ஃப்ரெண்டு கூட விளையாட போயிட்டான். கொஞ்ச நேரம் மட்டும் தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி கடை படம் போட்டிருந்தா. சரி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில படங்கள் எல்லாம் எவ்வளவு டைம் பார்த்தாலும் நல்லா இருக்கும், பார்க்கலாம் போல தோணும். அதுல இந்த படமும் ஒண்ணு. சரி காலையிலேயே மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு, மத்தியானத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானும் பாப்பாவும் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா பாருங்க, என்னாலையும் மௌரிகானாலையும் சொல்ல கொஞ்ச நேரம் கூட காப்பாற்ற முடியல. 2 பேருமே மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு எனக்கும் பசிக்குது உனக்கும் பசிக்குதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். காலையில சுட்ட இட்லி கொஞ்சம் அதிகமாவே மீதி இருந்தது. பாப்பா எனக்கு இட்லி உப்புமா வேணும்னு சொல்லி கேட்டா. அதனால நான் வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சு விட்டுட்டேன். பாதி வேலை நான் செஞ்சேன், மீதி வேலையை அவ செஞ்சுட்டா. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டதே அளவே தெரியாம ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு நினைச்சேன், ஆனா தூக்கம் வரல. மதியமே மௌரிகாக்கு நல்லா எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். நாளைக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே, அதனால இன்னைக்கே நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு தலை குளிச்சாச்சு. காலையில சும்மா வெயில்ல விளையாட போறதுனால வெறும் தலைக்கு மட்டும் குளிக்க வச்சு அனுப்புனா கரெக்டா இருக்கும். டீ வித்து காரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா டீயும் கொஞ்சமா மிச்சரும் சாப்பிட்டேன். என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும் வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல. சண்டே ஆனா உடம்புக்கு தான் ரெஸ்ட், வயிற்றுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் 1 hour பக்கமா நல்லா நடந்துட்டேன். ஒரு 1/2 hour ஆட்ட நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு மறுபடியும் பசி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முட்டை தோசை அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டை தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோம்.